அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோவிலின் சிறப்புகள் பற்றி பார்க்கலாம். இந்த கோவிலில் 3500 ஆண்டுகள் பழமையான மாமரம் உள்ளது. அது மட்டுமல்லாமல் 1008 லிங்க தரிசனம், அதாவது ஒரே சிவலிங்கத்தில் 1008 சிவலிங்கங்கள் பிடிப்புச் சிற்பங்களாக உள்ளன. கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்தால் திருமண தடை நீங்கும், கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும், கண் தொடர்பான நோய்கள் நீங்கும். அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே இந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியும். அது மட்டுமல்ல, வருகின்ற மகா சிவராத்திரி திருநாளில் இந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும். அத்தகைய சிறப்பு வாய்ந்த கோவிலை பற்றி தெரிந்து கொள்வோம். இத்திருக்கோவில் அமைந்துள்ள இடம் காஞ்சிபுரம் மாவட்டம். பல அரிய சிறப்பு வாய்ந்த பெருமைகளை கொண்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம். தொண்டை மண்டலம் என அழைக்கப்படும் இந்த காஞ்சி 1000 கோவில்களின் நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. பல நாயன்மார்கள், ஆழ்வார்கள் போற்றி பாட்டப்பட்ட மாநகரம்தான் இந்த காஞ்சி மாநகரம். 7 முத்தி தலங்களுள் முதன்மையான இந்த காஞ்சியில் பஞ்சபூதங்களின் நிலத்தை குறிக்கும் முதல் தலம் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோவில். இது பஞ்சபூத தலங்களுள் முதன்மையானது மற்றும் இறைவன் விரும்பி உறைவதும் இந்த காஞ்சி மாநகரில் என்றே சொல்லலாம். இதை நகரேஸ்வர காஞ்சின்னு சொல்வாங்க. அதாவது நகரங்களுள் சிறந்தது காஞ்சி மாநகரம் என்று பொருள். முக்தி தரும் தலங்கள் 7 முதன்மையான பெற்ற தலம்தான் இந்த ஏகாம்பரநாதர் திருக்கோவில். தேவாரம் பாடப்பட்ட தொண்டை நாட்டு தலம் பஞ்சபூத தலங்களுள் முதன்மையானது. வேண்டும் வரம் அருளும் திருத்தலம்தான் இந்த ஏகாம்பரநாதர் திருக்கோவில். இங்கு சிவபெருமானை பிருத்திவி லிங்கம்னு அழைப்பாங்க. அது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கும் சிவன் மண்ணால் ஆனவர். இங்கு நிலா துண்ட பெருமாள் சன்னதியும் உள்ளது. இந்த கோவில் 108 வைணவ திவ்ய தேசங்களுள் ஒன்று. இந்த கோவிலில் மூலவர் திருவேகம்பர் ஏகாம்பரநாதராகவும் காமாட்சி தாயார் ஏகவார் குழலியாகவும் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். தலத்தில் வீற்றிருக்கும் சிவபெருமானின் பெயர் ஏகாம்பரநாதர், பார்வதி தேவியின் பெயர் ஏலவார் குழலி. கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை, மாலை 4 மணி முதல் 8:30 மணி வரை. இக்கோவில் உள்ள ராஜகோபுரம் 192 அடி உயரமும் 9 அடுக்குகளுடன் 11 கலசமும் கொண்டு கம்பீரமாக காட்சியளிக்கிறது. இந்த கோவிலை விஜயநகரத்தை ஆண்ட கிருஷ்ணதேவராயர் கிபி 1509 கட்டியுள்ளார். மேலும் இங்குள்ள ஆயிரங்கால் மண்டபத்தையும் கிருஷ்ணதேவராயரை கட்டியுள்ளார். 1300 ஆண்டுகள் பழமையான இத்திருக்கோவில் பல்லவர் காலம் முதல் நாயக்கர் காலம் வரை கட்டப்பட்டது. பல அரிய சிற்பங்களையும் அழகிய மண்டபங்களையும் கொண்டுள்ள இத்திருக்கோவிலை திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகியோர் பாடியுள்ளனர். இப்படிப்பட்ட ஏகாம்பரநாதர் கோவிலின் தீர்த்தம் சிவகங்கையின் தீர்த்தம், தலவிருட்ச மரம் மாமரம். அடுத்ததாக இத்திருக்கோவிலின் தல பிராணம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். கைலாயத்தில் சிவபெருமான் தியானத்தில் இருந்தபோது பார்வதி தேவியார் விளையாட்டாக சிவன் கண்களை மூடியுள்ளார். உலகமே செயலற்று போனதாம். தனது தவறை உணர்ந்த பார்வதி தேவியார் சிவனிடம் மன்னிப்பு கூறினார். ஆனால் செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றார் சிவன். அதன்படி பூலோகத்தில் பார்வதி தேவியார் சிவனை நினைத்து வழிபாடு செய்தால் விமோச்சனம் கிடைக்கும் என்றாராம். அப்படி பார்வதி தேவியார் ஒரு மாமரத்தின் அடியில் மணலால் சிவலிங்கத்தை தானே பிடித்து அதை பஞ்ச அக்கினியின் நடுவில் நின்று தவம் செய்தாராம். அந்த தவத்தை சோதிக்க நினைத்த சிவபெருமான் தன் தலையில் இருந்த கங்கையை இங்கு பாய வைத்தார். அவ்வெள்ளத்தால் சிவலிங்கம் கரைந்து விடுமோ என எண்ணிய அம்பாள் தன் மார்போடு இருக்க தழுவி கொண்டு சிவலிங்கத்தை காத்தாராம். இதனால் மனமுருகிய சிவன் அன்னைக்கு காட்சி தந்து பாவம் நீக்கி திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த சிற்பத்தினை கோவில் உள்ள அலைய தூண்களில் நீங்கள் காணலாம். அப்படி அம்பாள் தேர்ந்தெடுத்த தலமே இத்திருத்தலம். அப்படி அம்பாள் வணங்கிய மணல் லிங்கமே ஏகாம்பரநாதராக நமக்கு காட்சியளிக்கிறார். கருவறைக்கு பின்னால் ஒரு மாமரம் உள்ளது. 3500 ஆண்டுகள் பழமையான இம்மாமரத்தில் தான் அம்பாள் சிவனை நினைத்து தவம் செய்த இடம். இப்புனித மரத்தை சுற்றி வந்து வேண்டுவதால் சிவன் அம்பாளுக்கு வரம் அளித்ததை போல நமக்கும் வரம் தருவார் என்பது நம்பிக்கை. மரத்தினாலே ஏகாம்பரநாதர் என்ற திருநாமமும் அமைய பெற்றதாம். ஏகம் என்றால் ஒன்று, ஆம்பரம் என்றால் மரம், ஆக ஏகாம்பரம் என்று அமையப்பெற்றதாம். இந்த புனித மாமரத்தை வேத மாமரம் என்றும் அழைக்கிறார்கள். இக்கோவிலின் ஸ்தல விருட்சம் மாமரம். காமாட்சியம்மை தவம் செய்து ஈஸ்வரனை கல்யாணம் செய்த புண்ணிய இடம். மாமரத்தின் வயது 3500 வருடங்களுக்கு மேற்பட்டது.
4 கிளைகளில் 4 விதமான ருசியும் உருவமும் உள்ள மாங்கனிகள் கொடுக்கின்றன. ஏக பிளஸ் ஆமரம், ஏகாம்பரம், ஒரே மாமரம் என்று பெயர். மிகவும் புனிதமான இம்மரம் 4 கிளைகளை கொண்டுள்ளதால் 4 வேதங்களை குறிப்பதாக அர்த்தம். மேலும் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கிறார். இங்கு உற்சவர் ஏகாம்பரேஸ்வரர் தனி சன்னதியில் கண்ணாடி அறையில் ருத்ராட்ச பந்தலின் கீழ் உள்ளார். 5008 ருத்ராட்சத்தால் வேயப்பட்ட பந்தலில் கண்ணாடி அறையில் உள்ள சிவ தரிசனம் மிகவும் விசேஷமானது. 1008 லிங்க தரிசனம், அதாவது ஒரே சிவலிங்கத்தில் 1008 சிவலிங்கங்கள் புடைப்பு சிற்பங்களாக உள்ளதால் இந்த சிவலிங்கத்தை வழிபடுவோருக்கு 1008 சிவலிங்கத்தை வழிபட்ட பாக்கியம் கிடைக்கும். பிரம்ம வெள்ளை மனதோடு வழிபட்ட சிவலிங்கம் ஆதலால் வெள்ளை கம்பராக காட்சி தருகிறார். இங்கு விநாயகர் மற்றும் முருகப்பெருமாளுக்கும் தனி சன்னதி உள்ளது. விநாயகர் விகட சக்கர விநாயகராக அருள் பாலிக்கிறார். இதற்கு தனி புராண கதையும் உண்டு. முருகப்பெருமான் தலத்தில் தனி கோவிலும் உண்டு. முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் நமக்கு அருள் பாலிக்கிறார். சுந்தரருக்கு இக்கோவில் இடக்கண் பெற்றதாகவும் வரலாறு உள்ளது. சுந்தரருக்கு இடது கண் பார்வை வழங்கிய தலம், அதனால் சிவகாஞ்சி என்ற சிறப்பு பெயரும் உண்டு. அது மட்டுமல்லாமல் பஞ்சமுக விநாயகர், நாகலிங்கம், நாயன்மார்கள், கரிகால சோழன், சரம்பேஸ்வரர், நாகர்கள், பைரவர், ஸ்படிகலிங்கம், அகத்தியர், காசி விஸ்வநாதர், விநாயகர், திருமஞ்சனக்கிரது மற்றும் பல சிறப்பு வாய்ந்த புராண கதைகளை கொண்ட சிறப்பு வாய்ந்த கோவில்தான் இந்த காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோவில். மகா சிவராத்திரி விரதம் மிகவும் விசேஷமானது. மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து இந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் நமக்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம். மகா சிவராத்திரி விரதம் இருக்கும் சிவனடியாரை கண்டு யமன் அஞ்சுவார் என்று சிவபுராணத்திலே கூறியுள்ளார்கள். நமசிவாய எனும் 5 எழுத்தும் பஞ்சபூதத்தை குறிப்பதாக அர்த்தம். நா எனும் எழுத்து பூமியையும், மா எனும் எழுத்து நீரையும், சி எனும் எழுத்து நெருப்பையும், வா எனும் எழுத்து காற்றையும், யா எனும் எழுத்து ஆகாயத்தையும் குறிப்பதாக அர்த்தம். சிறப்பு வாய்ந்த இத்திருக்கோவிலில் மகா சிவராத்திரி அன்று வழிபாடு செய்தால் நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.